ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு ரோட் சைட் மசாலா பூரி ரெசிபியோட குழம்பு தான் பார்க்க போறோம். இதுக்கு நாம முதல்ல ஒரு மசாலா அரைச்சிக்கணும். தேங்காய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா, அப்புறமா பொட்டுக்கடலை. இதை முதல்ல போட்டு இதை ஒரு இல்லது வந்துட்டு மிக்சி ஜார்லயே போட்டு குறை நம்ம பானிபூரி குழம்பு பண்ணுறதுக்காக மசாலாவை அரைச்சி வச்சிருக்கோம். குறைன்னு மசாலாவை அரைச்சி வச்சிருக்கோம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம். தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கோம். கடலை மாவு, எண்ணெய், தண்ணி, கொத்தமல்லி பவுடர், கரம் மசாலா, மிளகாய் தூள், மஞ்சத்தூள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இந்த மசாலாவை நம்ம பாத்திரத்தில் போட்டதும் இந்த கடலை மாவு கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வச்சிருக்கோம். பாத்திரம் நல்லா காஞ்சதும் எண்ணெய் விட்டுருங்க. நல்லா காஞ்சதும் எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற டைப்ல இந்த தக்காளியும் இது கூட போட்டுக்கோங்க. கொஞ்சமா இது கூட உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு ஒரு ஸ்பூனுக்கு மேல போடுறேன். இப்போ இந்த லைட்டா வதங்க ஆரம்பிச்சதும் மிளகாத்தூள், இந்த மசாலா பவுடர் எல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். மசாலா பவுடர் அவங்க விருப்பத்துக்கு கூடவோ குறையவோ சேர்த்து. கொத்தமல்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய் தூள், அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இது கூட சேர்த்துடலாம். இந்த மசாலாவை இது கூட சேர்த்துடுறோம். இதுக்கு ஒரு 1.5 to 2.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இது ஓரளவுக்கு லிக்விடாகவே இருக்கும். அப்போதான் இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு இது கொதிக்கட்டும். நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவை தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். கடலை மாவை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருக்கோம். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா கட்டி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நாம கரைச்சி வச்சிருக்கிற கடலை மாவை இது கூட சேர்த்துக்கோங்க. இன்னும் நம்ம இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1.5 லிட்டர் அளவுக்கு மேலே நம்ம இதில் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ பார்க்கறதுக்கு இந்த மாதிரி லிக்விடாக தான் இருக்கும். இது ஒரு 1/4 பங்கு கம்மியாகிற வரைக்கும் அடுப்பில் அப்படியே கொதிக்கட்டும். லாஸ்ட்டில் நம்ம கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். கொதிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறமா நீங்கள் எப்போ மசாலா பூரி சாட் பரிமாறுறீங்களோ அதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி திருப்பியும் அடுப்பில் இந்த குழம்பு வச்சு திருப்பி கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க விடுங்க. அப்போ நாம சூடாக இந்த குழம்பு பானிபூரியோட அந்த பூரியோட போட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இது 1/4 அளவுக்கு சுண்டட்டும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நாம பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இதோட தண்ணி இந்த அளவுக்கு பேலன்ஸ் இருக்கு. இந்த தண்ணியை நாம இது கூடயே சேர்த்துடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க இப்பவே கூட பச்சை பட்டாணியை சேர்த்து வச்சுக்கலாம். ஆனா நான் இதை நான் பரிமாறுறப்ப பூரி கூட இதை போட்டு அப்புறமா இந்த கிரேவி விடலான்ட்டு ஒரு ஐடியா. நல்லா கொதிக்கட்டும். 3 டைம் நல்லா கொதி வந்துடுச்சு. இது கூட நாம 1/2 பாக்கெட் அளவுக்கு மேகி மசாலா சேர்க்கிறோம். இது ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிக்கலன்னு இதை சேர்க்க வேணாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி இலை அடுப்பு சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் போல இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்புறமா நம்ம பரிமாறுறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் போல இந்த குழம்ப அடுப்புல வச்சு கொதிக்க வைக்கலாம். காளான் மசாலாவுக்கும் பேல் பூரிக்கும் இந்த கிரேவியை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு காளான் மசாலா ரெசிபி போட்டிருப்போம். அது சிம்பிளாக இருக்கும். அது மட்டும் செய்கிறப்ப அந்த முட்டைக்கோசை இந்த கிரேவியோட சேர்த்து அதே மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிச்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு பக்கத்தில் ஆயிடுச்சு. குழம்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். அதில் அந்த பாத்திரத்தில் பொங்கி வந்ததுனால நான் இதில் போட்டுக்கிட்டேன்.
இப்போ நம்ம செஞ்சுருக்கிற அளவு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 20 பிளேட் பூரிக்கு தாராளமாக போதுமான அளவு. பானிபூரிக்கு தேவையான ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா, 3 பல் பூண்டு தோலோடையே போட்டிருக்கேன், 3 பச்சை மிளகாய், மிளகாவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சீரகம், மிளகு, பிளாக் சால்ட், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. பிளாக் சால்ட் பிடிக்காதவங்க நார்மல் உப்பு போட்டுக்கலாம். லெமன் சைஸ் புளியை வந்து நல்லா கழுவி தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கோம். தண்ணி வந்துட்டு நமக்கு தன்மைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ இந்த 2 இன்க்ரீடியன்ஸையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். அந்த கொத்தமல்லி சீரகத்தெல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறோம். தண்ணி எக்ஸஸாக நமக்கு தேவையான அளவுக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட பானி தண்ணி ரெடி ஆகிடும். இப்போ நம்மளோட பானி தண்ணியும் ரெடி ஆகிடுச்சு. இதில் பிளாக் சால்ட் சேர்த்துறதுனால வந்துட்டு லைட்டாக ஒரு டேங்கி டேஸ்ட் இருக்கும். அதுக்காக தான் பிளாக் சால்ட் சேர்க்குறது. உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கிரேவி, பானி தண்ணி, பட்டாணி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பரிமாறுறது தான் பாக்கி.